ஆண்களுக்கு இலவசம் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய 109வது பிறந்தநாள் விழா நேற்று தினம் அதிமுக மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவராலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அவருடைய புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாகத்தான் அனைவருமே இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரம் நமது எம்ஜிஆருடைய 109வது பிறந்தநாள் விழாவிலே அதிமுக சில முக்கிய வாக்குறுதிகள், அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் இலவசம் அப்படிங்கிற அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது 2021 கொடுத்த அந்த வாக்குறுதிகளை காப்பி அடித்திருக்கிறது அதிமுக அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அதிமுகவுடைய பல திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலையை மட்டும்தான் திமுக பார்த்தது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய பிரகாசமாக வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சரி, இதன் அடிப்படையிலே அதிமுக முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக என்னென்ன அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமூகத்தில் பொருளாதார சமநிலை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். இந்த தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் நேரடியாகவே வரவு வைக்கப்படும். இப்ப மகளிர் உரிமை தொகை என சொல்லிக்கொண்டு 1000 ரூபாய் திமுக வழங்கியிருக்காங்க. அதற்கு 1000 ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2000 ரூபாயாக கொடுக்கும். அதே போல ஆண்களுக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பேருந்து திட்டம் என்பது செயல்படுத்தப்படும். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை போலவே ஆண்களுக்கும் சின்ன சின்ன இடங்களில் கிராமப்புறங்கள் பயணிக்கக்கூடிய அந்த பேருந்துகள் அனைவருக்கும் இலவசம் என்பது கொடுக்கப்படும். தற்போது இருக்கும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கிராமப்புறங்களில் வீடுகள் இல்லாதவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தின் மூலம் அரசு சார்பிலே இடம் வாங்கி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். நகர்ப்புறங்களில் வசிக்கும் வீடுகள் இல்லாதவர்களுக்கு அரசு சார்பில் இடம் வாங்கி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். ஒரே வீட்டில் வசிக்கும் பட்டியலின மக்கள் மகன்கள் திருமணம் செய்து தனி குடித்தனம் செல்லும் போதும் அரசு சார்பில் இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தில் மகளிருக்கு, அதுவும் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் என்பது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான பல முக்கியமான அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். குலவிளக்கு திட்டத்தில் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து உள்ளிட்ட வாக்குறுதிகள் சாமானியர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2ஆம் கட்ட வாக்குறுதிகள் மிக விரைவாக வெளியிடப்படும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக கூறியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். திமுக 2000 ரூபாய் தருகிறோம் என பொய் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய சூழல் என்பது இருந்தது. அதையும் முந்திக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதலாக வாக்குறுதியும் கொடுத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களையும் அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.